வணக்கம். ராகு, கேது, தோஷம் அப்படின்றது இருக்கக்கூடியவங்களாக நீங்க இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவ பார்க்குறீங்களா? உங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தாங்க இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவ ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமுள்ளதாக இருக்கும். அப்ப ராகு, கேது தோஷ அமைப்பு இருக்கு, ஜாதகத்துல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்ன மாரி பரிகார பூஜைகள பண்ணா இதிலிருந்து நிவர்த்தி ஆகும்? ஒரு நல்ல திருமண வாழ்க்கை, ஒரு நல்ல புத்திர பாக்கிய யோகம், ஒரு நல்ல பிசினஸ், நல்ல வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்ற உங்களுக்கு யோக அமைப்புகள் உருவாகும். அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவுல தெளிவாக என்ன பண்ணணும், தோஷம்னா எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்கள பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணிறாதீங்க. நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ச்சியாக பாருங்க. அப்ப இந்த ராகு, கேது 2 கிரகமுமே நாக சர்ப்ப கிரகங்கள். அப்ப அந்த சர்ப்ப கிரகங்கள் தோஷம் அப்படின்றது உங்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நாக தோஷம் இருக்கு. ராகு, கேது தோஷம் இருக்கு. அப்படின்றத நம்ம எல்லாருமே பொதுவா சொல்றத கேட்டுருக்கோம். அப்ப லக்னம், ராசி. லக்னத்துக்கு 2, 8 ராசிக்கு 2, 8, 7. அப்ப 7ஆம் இடம். அப்ப இந்த மாதிரியான பாவகத்துல ஒரு ராகு, கேது அப்படின்ற விஷயம் இருக்கு. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு பாம்போட ஒரு தலை அப்படின்றது கேது. அ பார்த்தீங்கன்னா, ஒரு ராகு அப்படின்றது உடல் அப்படின்ற விஷயத்த குறிக்கிறாங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த ராகு, கேதுவும் நம்மளோட ஒரு ஜாதக அமைப்புல கோல்சார பெயர்ச்சியில பின்னோக்கி ரிவர்ஸ்ல தான் போகுங்க. இந்த ராகு, கேது அப்படின்ற விஷயம். மற்றபடி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சனி, குரு அப்படின்ற விஷயம் எல்லாம் எப்பயாவது ஒரு டைம் வக்ரமாக போகுது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, இந்த ராகு, கேது மட்டும் எப்போதுமே வக்ரகதியில தான் போகுதுங்க. அப்ப இந்த ராகு, கேது வக்ரகதியில போறதுனால, அந்த இருக்கக்கூடிய பாவகத்தை பொறுத்து நமக்கு பலவிதமான ஒரு தடைகள், பிரச்சனைகள குடுக்கும். ஒரு விதமான வியாதிகள கூட உண்டாக்கும். குழந்தை பாக்கிய அமைப்பு ஒரு தடை, தாமதங்களையும் ஏற்படுத்தும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது, ஒரு ராகு பகவானுக்கான ஒரு ஸ்தலமான திருநாகேஸ்வரம். அப்ப திருநாகேஸ்வரம் போயி அங்க அவருக்கான பூஜைய முறையாக பண்ணிட்டு, நீங்க வரும்போது, குழந்தை பாக்கிய யோக அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றது தான். கேது பகவானுக்கான ஒரு ஸ்தலமான ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்ற விஷயம், அந்த அங்க போயிட்டு பெரும்பள்ளம் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய கேது ஸ்தலத்துக்கு போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணி, ஒரு பூஜை, பரிகாரம் அப்படின்ற விஷயம் செய்யும்போது, மிக மிக உங்களுக்கு யோகமாக இருக்கும் அப்படின்றது தான். அப்ப ஆடி மாசம் உங்களுக்கு சுக்ல பட்சத்துல ஒரு அந்த கேது பகவான் உதித்தார் அப்படின்ற விஷயமாக சொல்லப்படுது. ஞாயிற்றுக்கிழமை. அப்ப அந்த ஆடி மாசம் சுக்ல பட்சத்துல ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இந்த கேது பகவானுக்கான ஒரு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ காளகஸ்தி அப்படின்ற அந்த தேவஸ்தானத்துக்கு போயிட்டு, அங்க கேது பகவானுக்கான பரிகார பூஜைகள் பண்ணா, கண்டிப்பாக அந்த கேது பகவானால் ஏற்பட்ட ஒரு குழந்தை பாக்கிய தோஷம் விலகும். திருமண தடை அப்படின்ற விஷயம் அகலும். தொழில் பிசினஸ்ல இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய யோக அமைப்பாக இருக்கும் அப்படின்றது தான். அப்ப ஒரு இந்த ராகு, கேது அப்ப இந்த 2 கிரகங்கள்னாலே நம்ம பார்த்து அந்த கிரகங்கள நமக்கு பெயர்ச்சி ஆகுது அப்படின்னாலும், நம்மளோட ஜாதகத்துல தோஷமா இருந்துச்சுன்னா பயப்படணுமா? அப்படின்ன விஷயமா? அப்படியா? அப்படின்னா இல்லைங்க. முறையான என்ன பரிகாரம் பண்ணணுமோ, அந்த பரிகாரத்த பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக நல்ல யோகமான அமைப்பாக இருக்கும். ஆ அதனால வந்து பெரிய அ பயப்படணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லைங்க. அப்ப ஒரு நம்ம ஒரு இருக்க ஊர்லயே ஒரு நம்ம சிவன் கோயிலு மற்றும் பார்த்தீங்கன்னா, ஒரு விநாயகர் கோயில் அதுல அந்த சர்ப்ப கிரகங்களோட ஒரு அமைப்பு இருக்கும். இப்ப நவகிரகங்கள் அமைந்திருக்கும் இல்லையா? ஒரு சன்னதியில ஒரு சிவபெருமானோட சன்னதி அப்படின்னா, நவகிரகங்களுக்கும் ஒரு சன்னதி இருக்கும். அப்ப அந்த ஒரு அங்க இருக்க ஒரு ராகு, கேது சர்ப்ப கிரகங்களோட ஒரு சிலைக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அ வெள்ளி, செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்துல பச்சை கற்பூரம் அப்படின்றத வைத்து நம்ம அபிஷேகம், பூஜை அப்படின்ற விஷயங்கள பண்ணா, கண்டிப்பாக அந்த தோஷ அமைப்புகள் விலகக்கூடிய அமைப்பாக நல்ல யோகத்த குடுப்பாங்க. கும்பகோணம் அருகில இருக்க திருநாகேஸ்வரம், அ ராகு பகவானுக்கான ஒரு பரிகார பூஜை செய்யக்கூடிய நல்ல யோகமான திருநாகேஸ்வரம் கோயிலுங்க. அங்க போயிட்டு ராகு பகவானுக்கு பாலபிஷேகம் செஞ்சு நீங்க ஒரு வேண்டுதல் வைத்துக்கலாம்.
அந்த மாதிரியான வேண்டுதல் வைத்தீங்கன்னா, கண்டிப்பாக ராகு பகவான் ஏற்பட்ட தோஷம் விலகி நல்ல யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன யோகம் கிடைக்கும்? புத்திர பாக்கியம் தாமதமாக இருக்கா? புத்திர தோஷம் நீங்கி நல்ல குழந்தை பேர குடுப்பாரு. திருமண அமைப்புகள்ல தடை பிரச்சனைகள் போயிட்டு இருக்கா குடுப்பாரு. அப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது தொழில் பிசினஸ் ஒரு தடையாவே போயிட்டு இருக்கா? அதுலயும் யோகத்த குடுப்பாரு. வெளிநாடு போறதுக்கு தடை பிரச்சனைகள் இருக்கா? அந்த யோகத்தையும் குடுப்பாரு. இந்த மாதிரியான யோகத்தை எல்லாம் கண்டிப்பாக இவரு குடுப்பாருங்க. அப்ப ஒரு துர்க்கை அம்மன் கோயிலுங்க. அடுத்து ஒரு சரபேஸ்வரர் கோவில். அப்ப இந்த 2 கோயில்லயுமே நீங்க விளக்கு ஏற்றி வழிபாடு அப்படின்ற விஷயங்களையும் செய்யலாம். அப்ப துர்க்கை அம்மன் கோயில்ல நீங்க ஒரு ராகு அதாவது வெள்ளி, செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்துல துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு செவ்வரளி மலர் வைத்து விளக்கு ஏற்றி வழிபாடு பூஜைகள் செஞ்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா, அந்த தோஷ நிவர்த்தி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான். ஆக ராமேஸ்வரம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, நம்ம ராமேஸ்வரம் தெரியும் இல்லைங்களா? அங்க போயிட்டு அங்க இருக்க சிவபெருமானோட கோயில்ல அந்த ராகு கேது அப்படின்ற விஷயம் இருக்கும். அங்க கடலில் நீராடி தரிசனம் செஞ்சுட்டு, சுவாமிய தரிசனம் செஞ்சுட்டு, அங்க நீங்க பரிகார தோச பூஜைகள் கண்டிப்பாக செய்யலாம். அங்க செய்தாலும் கண்டிப்பாக புண்ணியம் கிடைக்கும். தோஷம் நிவர்த்தியாகும். யோகங்கள் நல்லாவே இருக்கும். அப்படின்றது தான். அப்புறம் காஞ்சிபுரத்துல இருக்கிற உங்களுக்கு சித்திரகுப்தன் ஆலயம் அப்படின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த, சக்தி வாய்ந்த ஆலயம் இருக்கு. அங்க போயிட்டு கேது பகவானுக்கான ஒரு பரிகார பூஜைகள செஞ்சு வந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு கேது பகவானால் ஏற்பட்ட கேஸு பிரச்சனை அப்படின்ற விஷயம்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? அது விலகும். கோர்ட்டு கேஸு பார்த்தீங்கன்னா, ஆ டிவோர்ஸுக்கு அப்ளைலாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த கேஸ் பிரச்சனை இருந்தாலும், இந்த மாதிரியான சித்திரகுப்தன் ஆலயம் போயி, ஒரு சக்தி வாய்ந்த ஆலயங்க. அங்க போயிட்டு கேது பகவானுக்கான பரிகார பூஜை பண்ணீங்கன்னா, பிரச்சனைகள் எல்லாமே விலகும். சொத்து மேல் இருக்க பிரச்சனை விலகும். திருமணத்தில ஏற்பட்ட தடைகள் விலகும். குழந்தை பாக்கிய அமைப்பு தோஷம் அப்படின்ற விஷயம் நீங்கும். தொழில் வளர்ச்சி அப்படின்றதுல தெரிந்த தடை விலகும். வெளிநாடு யோக அமைப்புகள் தடையா கண்டிப்பாக விலகும். இந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ராகு, கேது அப்படின்ற விஷயங்களுக்கான ஒரு பரிகார முறைகள் செய்யும்போது நல்ல யோகங்களை குடுக்கும். எந்தெந்த இடத்துலலாம் பண்ணா நீங்க என்ன மாதிரியான யோகங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றத, இந்த ராகு, கேதுக்கான சிறப்பான ஒரு வீடியோ. ராகு, கேதுக்கான நம்மளோட தோஷத்துல இருக்குங்க. பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைவ்லயும் வரக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ராகு, கேது தோஷ அமைப்புகள்ல இருப்பாங்க. அதனால பாதிப்பு அதிகமா இருக்கனால கேட்கறதுனால, இந்த வீடியோ பதிவு சிறப்பு வீடியோ பதிவாக உங்களுக்கு ராகு, கேதுக்கான பரிகார பூஜைகள் எங்க பண்ணலாம்? பண்ணா நமக்கு நிவர்த்தியாகும். யோகமாக இருக்கும். அப்படின்ற வீடியோ பதிவு போட்டிருக்கோம். இந்த வீடியோ பதிவ முழுவதுமாக நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயம் ஒரு ஐடியா வந்திருக்கும். உங்களுக்கு அருகாமையில் இருக்க ஊர் அப்படின்றது அல்லது ஊர்லயே இருக்கக்கூடிய சிவ ஆலயம் அப்படின்ற விஷயங்களுக்கு போலாம். ராகு இதுக்கான முறையான பரிகார பூஜைய பண்ணுங்க. வாழ்க்கையில மேன்மேல் வளர்ச்சி அப்படின்ற விஷயத்த அடைவீங்க. இதுக்கு ராகு கேது தோஷம் இருக்குன்னா பெருசா பயப்பட எதுவுமே தேவையில்லைங்க. நல்ல விஷயமே உங்களுக்கு பரிகாரம் செய்தால் நடக்கும் அப்படின்றது தான். ஓகே. இது போல நல்ல நல்ல விஷயங்கள பத்திய ஒரு வீடியோ பதிவுலாம் நம்மளோட சேனல்ல வரும். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ பதிவுல இன்னும் ஒரு நல்ல வீடியோ பதிவுல உங்களுக்கான வீடியோ பதிவுல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.